ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ಪ್ರಚುರ ಪುರಂದರ ಧನುಗು ಅನುರಂಜಿತ ಮೇದುರ ಮುದಿರ ಸುವೇ ರಾಸೆ ಹರಿಮಿಗ ஸ்மரதி. மயில் இறக்குக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னா அதனால தான் சுகாச்சாரியார் குழல் அப்புறம் சொல்றார். குழல் அப்புறம் சொல்றார். கிருஷ்ணஸ்வரூப வர்ணிக்கும் பொழுது பர்காபீடம் முதல்ல மயில் இறக்கு, அப்புறம்தான் ரந்திரான் வேணோகோன்னு குழல். இந்த ரெண்டு தான் கிருஷ்ணன்ட்ட ஆக்கிரமிச்ச விஷயமா, குழலும் மயில் இறக்கு. அதனால கிருஷ்ண வர்ணனத்தில் மற்றவைகளெல்லாம் அப்புறம்தான் சொல்கிறான். முதல்ல குழலையும் மயில் இறகியும் ரெண்டு சரணத்தில் ஜெயதேவர் சொல்கிறார். அவரா சொல்லலை, ஸ்மரதி ராத ஏகாந்தமாக உட்கார்ந்துண்டு இதை ஸ்மரித்து ஸ்மரித்து தோழிகிட்ட சொல்கிறாள். அன்னைக்கு வரும்பொழுது இவ்வளவு அழகாக இருந்தானே, இப்படி இருந்தான். கோபகதம்ப முகஜும்பன லம்பித லோகம் பந்து ஜீவ மதுராதர பல்லவ கவித ஸ்மிதசோ ராசே ஹரிமிக ஸ்மரதி கோபகதம்ப நிதம்பவதி முகஜும்பன ராதைக்கு வேதனையா இருக்கு. என்ன வேதனைன்னா, இவ பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ராசலீலையில் இந்த கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை அனுபவிச்சது அதையாவது மன்னிக்க முடியறது. இவர் என்ன பண்ணாராம், அத்தனை கோபிகைகளுக்கு இவர் முத்தம் கொடுத்தாராம். கோப கதம்பனிதம் பவதி முகச்சும்பன. எப்பேற்பட்ட உதடு அப்படின்னா, பிம்பாதரம், கோவை பழம் போல சிவந்த உதடு. அந்த உதட்டால முத்தம். இப்ப விஷயம் என்ன தெரியுமா, இப்ப உதட்ட தியானம் பண்றா. அந்த உதட்ட பாக்கி இடத்துலலாம் வர்ணிக்கும் பொழுது கோவை பழம் மாதிரி உதடுன்னு சொல்லலாமோ, அதை சொல்லாம அந்த கோபிகைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுத்த உதடுன்னு அதை தியானம் பண்ணிட்டு இருக்காளாம் கோபத்தில். முத்தம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, அலைஞ்சலைஞ்சு முத்தம், லோபம்ங்கிற அலைஞ்சலைஞ்சு கொடுத்தார் அப்படின்னா. பொதுவாக இதெல்லாம் சிருங்காரமாக பார்க்கவே கூடாது. ஏன் சிருங்காரமாக பார்க்கக்கூடாதுன்னா, நான் என்ன ஆயுசு முழுக்க உங்களுக்கு பதில் பண்ணினாலும் என்னால் பண்ண முடியாதுங்கிறானோன்னு பகவான். அவளுக்கு என்னத்தை கொடுத்த முடியும்னா, இவன் கொடுக்கிறவன் யாரு, முத்தம் கொடுக்கிறவன் யார்? சுகாச்சாரியார் சொல்றார், ராசலீல ஆரம்பிக்கும் பொழுதே பகவான் சுகாச்சாரியார் சொல்றார், ஆத்மாராமோபி லீலையா. நாமெல்லாம் இந்திரியாராமர்கள். கண்ணுக்கு வேண்டிய இடத்த பாயுவோம், காதுக்கு வேணுங்கிற இடத்துல போய் ஓடுவோம், நாக்குக்கு பிடிச்ச இடத்துக்கு ஓடுவோம், மூக்குக்கு பிடிச்ச இடத்துக்கு ஓடுவோம், வயத்துக்கு பிடிச்ச இடத்துக்கு ஓடுவோம், ரசத்துக்கு ஓடுவோம், சப்தத்துக்கு ஓடுவோம், ரசத்துக்கு ஓடுவோம், ஸ்பரிசத்துக்கு ஓடுவோம், ரூபத்துக்கு ஓடுவோம், எல்லாத்துக்கும் நாம் ஓடுவோம். ஏன்னா நாம் இந்திரியாராமர்கள். பகவான் இந்திரியாராமன் இல்லை, ஆத்மாராமன். அவன் இப்படிலாம் கோபிகைகளோட ராசலீலை பண்ணினானேன்னா ரெண்டு கதையை சொல்றார் கருணாபிரதாச்சாரியார். ரெண்டு கதை என்னன்னா, ரத்னஸ்தலே ஜானுஜர குமார பாலகிருஷ்ணன் அவ ஆத்துல தவழறான். தர என்ன தரேன்னா, கிரானைட்டு மார்பிள்லாம் இல்லை, இந்திரநீல கல்லு தர. சிற்றரசன் நந்தகோபன். ரத்னஸ்தலே ஜானுஜர முழங்காலால தவழறான். குமாரகா அவ அம்மா எவ்வளவு அலங்காரம் பண்ணி விட்டுருக்கா, நிறைய ஆபரணங்கள் போட்டு
தலையில் கொண்டை போட்டு மயில் இறக்க சொல்லி காதில் குண்டலம் மூக்கில் புல்லாக்கு கழுத்தில் வரிசை காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை கொடுங்க முத்து மாலைகள் இத்தனை இருக்கு. அப்படியே தவழ்ந்து வர்றார். ரத்னஸ்தலே ஜானுஜரகுமார அந்த இந்திரநீலக்கல்லு தரையில் அப்படி வரும்பொழுது சங்கிராந்தம் ஆத்மீய முகாரவிந்தம் அப்படி தவழ்ந்துட்டே குனிஞ்சு பார்த்தானா தன் முகம் அது தெரியறதா. தன்னோட அழகு ஆபரணம் தன்னுடைய திருமேனி முழுக்க தெரியறது, முகம் தெரியறது. என்ன நினைச்சானா இவன்? பக்கத்தாத்த அம்பி வந்துட்டான்னு நினைச்சான். உள்ளுக்குள்ள பக்கத்து வீட்டு குழந்தை வந்துடுத்துன்னு நினைச்சுண்டு தனியா விளையாடின்னு இருக்கமேனி வா அப்படின்னு கூப்பிடுறானா. ஆதா துகாமஹ அத வான்னு கூப்பிடுறான். உடனே அது பிரதிபிம்பம் தானே, அதுவும் வாங்கிறது. இப்படி வான்னு அதுவும் கை தானே ஆட்டும். நீ வரமாட்டியான்னு தலையாட்டுறான், அதுவும் வரமாட்டியாங்கிறது. நீ அடிச்சிருவேங்கிறான், ஓங்கி ஒரு அடி வைக்கிறான், அதுவும் அடிக்கிறது. என்ன பண்ணியும் இந்த குழந்தை வரலேன்ன உடனே அவள் அம்மா அங்கேருந்து எட்டி பார்க்குறா, என்ன பண்ணுறது குழந்தைன்னு. தரையில் அடித்து தலையாட்டின்னு வா 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 வாங்கிறதுங்கிறத பார்த்தா கிட்டக்கு வந்து என்னடா கிருஷ்ணான்னு, இந்த குழந்தை வரமாட்டேங்கிறது அம்மான்னு அம்மாவை கட்டின்னு அழுதானா. விலோக்கிய தாத்ரி வதனா, அம்மாவை பார்த்து அழுதான். இது பிரதிபிம்பத்தை பார்த்து ஒரு குழந்தைன்னு நினச்சி அந்த குழந்தைய விளையாடவான்னு கூப்பிட்டு வரத்த ஆதாதுகாமஹா ததலாப கேதாத்து. அந்த குழந்தை வரலேன்னு அம்மாவை பார்த்து அழுதானே. ஒரு மூட குழந்தை பண்ணுற ஒரு லீலை தானே அது. இந்த லீலையும் ராசலீலையும் அவனுக்கு ஒன்றுடான்னு சொன்னார். இந்த லீலையும் ராசலீலையும் இவனுக்கு ஒன்றும். ராசலீலேன்னு ஒன்னே பெருசாக நினைக்காத, இந்த லீலையும் அது ஒன்றுதான்னு நினைக்கிறார். அப்படின்னா தாத்பரியம் என்னன்னா ஆனந்தத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். வைகுண்டம் கொடுக்கலாமா? வைகுண்ட சங்க சக்கர கதாபத்வத்தோடு இருப்பார், பாம்பில் படுத்துட்டு இருப்பார். ஜெயவதி ஆள்லாம் காவல் காப்பா வந்து முத்தமாக கொடுக்க முடியும். அங்கே போய் அங்கே போனாலே பயம் வந்துடும். இப்படி பிரேம வச்சவாளுக்கு வைகுண்டத்தை விட அதிகமாக இது இவன் அவளுக்கு பண்ற கிருபை. வைகுண்ட சுகத்தை கூட அதனால தான் கோபிகைகள் ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனவ்ரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி. இந்த ஆயர்பாடி பிருந்தாவனம் வைகுண்டத்தை விட உயர்வாக எடுத்துங்கிறாங்க. இந்த ஒரு சௌலபியத்தினால, இந்த கிருபையினால. அதனால அவளுக்கு முத்தம் கொடுத்தா அப்படின்னா சீப்பாக நினச்சிடக்கூடாது. அதுக்கு நான் அந்த கவலையில் தான் இவ்வளோ பக்கபலம் வைக்க வேண்டியிருக்கு. புரிகிறவாளாக இருந்தால் இவ்வளோ நேரம் சொல்லவே வேண்டாம். அந்த கௌரவம் புரிகிறவாளாக இருந்தால் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முத்தம் கொடுத்தான்னாலே அழுக வந்துடும் அவளுக்கு. முத்தம் கொடுத்தான்னா நாம் லௌகிகமாக நினச்சிடக்கூடாதேங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, பக்கபலமாக சொல்ல வேண்டும். விபுல புலக புஜ பல்லவ வலயித வல்லவ யுவதி சகஸ்ரம் பிரஜவல்லவ யுவதி சகஸ்ரம் கரச்சரணோரசி மணிகண பூஷண கிரண விபில்ன தமிஸ்ரம் ராசே ஹரிமிக விபுல புலக புஜ பல்லவ வலயித. 1000 கோபிகைகளும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அவா பண்ணிக்கிறது விஷயம் இல்லை, இவர் அத்தனை பேரையும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். விரஜவல்லவ யுவதி சக ஜெயதேவ சுவாமி எது யதார்த்தமோ அதுதானே சொல்லுவார். இந்த கோபிகைகள்லாம் யாருன்னா இன்னொருத்தரோட சம்சாரங்கிறார். விரஜவல்லவ யுவதி, அப்ப இன்னொருத்தரோட சம்சாரமாச்சே, இவர் தொடலாமான்னார்.
ராஜாவே இதை கேட்கிறான் பரீட்சித். இன்னொருத்தரோட சம்சாரமாச்சே, இவன் தொடலாமான்னா சுகாச்சாரியால் சொல்றார், அப்பா இவன் தொடாட்டா தாண்டா தப்புன்னார். அவர் தொடலாமான்னு நீ கேட்குற, தொடாட்டா தப்பு. அப்படி என்னமா சொல்ல போச்சுன்னா ராஜா. சுகாச்சாரியால் சொல்றார், அவன் தொட்டுன்னு இருக்கிற பிரிந்த தாண்டா ஆத்துக்காரரே பிரியமா இருப்பான். ஜீவஸ்வரூபியா உள்ள இருக்கிறவன் யாரு? இவன் தானே. இவன் உள்ள இருக்கிற பிரிந்தம் தான் ஆத்துக்காரர் பிரியமா இருப்பான். இவன் கொஞ்சம் நகந்துட்டான்னா ஊரெல்லாம் கூட்டி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு, நீ வெளியில தொட்டத்தை போய் பெரிய விஷயமா பேசுறியடா, உள்ள தொட்டுண்டே இருக்கானேடாங்கிறாவ. உள்ள தொட்டுண்டே இருக்கானே. அப்படியா நான் ராஜா பரீட்சித்து, இவாளை உண்டி தொடலடா, இவ ஆத்துக்காரையும் அவன் தான் தொடறாங்கிறார். எல்லாரும் இவன் தானே தொடறான். அதனால தொட்டது தப்பு இல்லடா, தொடாட்டா தப்புடாங்கிறார் சுகாச்சாரியார். ஏன் அப்படின்னா, அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மதிருக்கு, எறும்புலேருந்து பிரம்மதேவன் வரையில் உள்ள இருக்கிற பிரபு. உள்ள தொட்டு இருக்கிறவன் உள்ள தொட்டா என்ன, வெளியில தொட்டா என்ன? பிப்புல புல்லக பூஜ பல்லவ வலயித வல்லவ யுவதி. இது மாதிரி இப்படி தொட்டுதான் ஆகணும்னா என்னன்னா, தன் பிரியத்தை எப்படி காமிக்கிறது, தன்னுடைய தனக்கு அவள்கிட்ட அபிமானம் இருக்குங்கிறத எப்படி காமிக்கிறது. குழந்தைகள் இருக்கிற ஆத்துக்கு சாக்லேட் வாங்கிட்டு போறோம். சாக்லேட்டா பிரியம்? சாக்லேட்டா பிரியம்? சாக்லேட்ல என்ன பிரியம்னா இருக்கு அதுல. அது வெளியில சொல்ல முடியாது, அந்த பிரியத்தை காமிக்க முடியாது உன்னால. பாவம் அது. அந்த பாவ ரூபமா இருக்கிற பிரியத்தை வெளியில தெரிவிக்கிறதுக்கு சாக்லேட் வஸ்து, அது ஒரு வஸ்து. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அந்த குழந்தைகிட்ட உள்ள அபிமானம். அபிமானத்தை எப்படி தெரிவிக்கிறதுக்கு ஒரு பழத்தையோ சாக்லேட்டையோ கொடுக்குறோமோ, அதுபோல இவாள்கிட்ட உள்ள ஒரு பிரேமையை, உள்ள இருக்கிற பிரேமையை தெரிவிக்கிறதுக்கு ஆலிங்கனம் பண்ணிண்டாங்கிறார். விபுல புலக புஜ பல்லவ வலயித வல்லவ யுவதி சகஸ்ரம். அப்படி பார்க்கிறா கிருஷ்ணனை. கர சரணோரசி மணிகண பூஷண. பார்த்தா கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வட்சஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌத்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் கண்டேஜ முக்தாவளி. திருவாபரணங்கள் உடம்புல எவ்வளவு இருக்கு கிருஷ்ணனுக்கு. இப்போ நாராயண தீர்த்தர் தரங்கம் சொல்ல பாடினமே எல்லாம் ஆபரணத்தை தான் சொல்றாரு. இத்தனை நவரத்னங்களால் ஆன வைர வைடூரியங்களால் ஆன இத்தனை ஆபரணங்களை கையிலையும் காலிலையும் மார்பிலையும் இடுப்புலையும் கழுத்துலையும் காதலையும் போட்டுருக்காங்க கிருஷ்ணர். கர சரணோரசி மணிகண பூஷண. இத்தனையும் போட்டு ராத்திரி வரான். இருட்டா இருக்கிற அந்த ராத்திரி நேரத்தில் இவன் அப்படி வந்த உடனேவே இருட்டு இடத்துல ஹெட்லைட்டை போட்டுன்னு காரில் நாம் போனோம்னா போக 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 இருட்டு விலகிறது பாருங்க. அதுபோல கிருஷ்ணன் வர 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 பிரகாசம் வருதான். கிரண விபில்ன தமிஸ்ரம். இந்த திருவாபரணங்கள்லாம் போட்டு இருட்ட விரட்டினால் ஆபரண காந்தி இருட்டெல்லாம் விரட்டினது பிரகாசத்தை கொடுத்ததுங்கிறார் ஜெயதேவர். சுகாச்சாரியாளுக்கு அதில் இஷ்டம் இல்லை. அவரும் சொல்லியிருக்காரு, இதை இருட்டை விரட்டினதுன்னு அவரும் சொன்னார். இன்னி மாதிரிலாம் டியூப்லைட் உண்டா, இந்த லைட்டெல்லாம் உண்டா? அன்றைக்கெல்லாம் லைட்டே கிடையாது. திருட போகிறான். திருட போனால் எத்தனையோ பானைகள்லாம் இருக்கும், எத்தனையோ சட்டி இருக்கும். அதில் வெண்ணெய் இதில் இருக்குது, பால் இதில் இருக்குது, தயிரில் எங்கே இருக்குது. அது ஆச்சரியம் இல்லை. இருட்டு ரூமில் எது எங்கே இருக்குன்னே தெரியாது. கீழே ஒரு ஸ்டூல் இருக்கா, முக்காலி இருக்கா, பாத்திரம் இருக்கா, டப்பா இருக்கா, சாமா இருக்கா, தயிர் பால் வெண்ணெய் இருக்கா, ஒன்றும் தெரியாத இருட்டு ரூம். இவர் உள்ள வந்த உடனே இவருடைய சரீர காந்தியில் எது எது எங்கெங்கே இருக்கும்னு தெரியுங்கிறார். கிருஷ்ணனுடைய திருமேனியினுடைய ஸ்வங்கம் அர்த்த பிரதீபா
அப்படிங்கிறார் சுகாச்சாரியால். திருட போகும்பொழுது நவநீத லீலையில் சொல்றார். சுகாச்சாரியால் என்ன பண்ணார், சரீர காந்தின்னு விட்டார், சரீரத்தில் உள்ள பிரகாசம். ஜெயதேவ சுவாமிகள் கரச்சரணோரசி மணிகணபூஷண கிரண விபில்ன தமி ಜಲದ ಪಟಲ ಛಲದಿಂದು ವಿನಿಂದಕ ಚಂದನ ಬಿಂದು லலாட்டம். கிருஷ்ணனுடைய திருமேனியில் ஒரு சந்தன பொட்டு இருக்கு. திலகம் மாதிரி இல்லை, பிந்து பொட்டு. அந்த பொட்டு எப்படி இருக்குன்னா கருத்த திருமுகத்தில் வெள்ளை வெளேர்னு இருக்கு இந்த சந்தனம். இது எது போல இருக்குன்னா சலத பட்டல ஜலத பட்டல சலதிந்து. இல்லை, மழை காலத்தில் ராத்திரி வேளையில் பௌர்ணமி அன்னைக்கு ஆகாசம் முழுக்க மேகம் இருக்கும். அந்த மேக கூட்டம் என்ன பண்ணும், அசைஞ்சுட்டே இருக்கும். மேகம் அசையும். அடர்ந்து இருக்கிற மேகம் அப்படியே நகரும் போது என்னாகும், அங்கங்கே அப்பப்போ இந்த சந்திரன் தெரியும் நமக்கு. அதை பார்க்கும்பொழுது எப்படி தெரியும், சந்திரனே நகர்ற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல நிற்காம சந்திரன் நகர்ற மாதிரி இருக்கும். சலத பட்டல சலதிந்து. பார்க்கறதுக்கு எப்படி தெரியும், சந்திரன் அசையல்ல. ஆனால் அடர்த்தியாக இருக்கிற மேகம் கொஞ்சம் இடைவெளி விட்டு சந்திரன் மாத்திரம் இப்படி வெளியில் தெரிஞ்சதுன்னா, பிரகாசமாக தெரிஞ்சதுன்னா, சுத்தீவிர இருள், நடுப்பில் சந்திரன் பிரகாசம், அது எப்படி இருக்குமோ அதுபோல கருத்த கிருஷ்ணனுடைய திருமுகத்தில் சந்திரன் மாதிரி அந்த சந்தன பொட்டு பிரகாசிச்சது. ஜலத பட்டல சலதிந்து வினிந்தக சந்தன பிந்து லலாட்டம் பீனபயோதர பரிசரமதன நிர்தய ஹிருதய கவாட்டம் ராசே ஹரிமிக. எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனுக்கு கஸ்தூரி திலகம்னு தான் சொல்லுவார். இந்த ஒரு இடத்துல தான் சந்தன திலகம் கூட இல்லை, பொட்டு, சந்தன பொட்டு. அப்படி அன்றைக்கி ஏதோ விசேஷமாக ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டு வந்திருக்காரு போல இருக்கு. ஏதோ ஒரே மாதிரி எப்போதும் இருக்கு, இன்றைக்கி வேணா சத்த மாறுதலாக இருக்கட்டுமேன்னு திலகம் இட்டுக்காமல் ஒரு பொட்டை வச்சுன்னு வந்திருக்கார். அதை அதாவது எதுவுமே சத்தியங்கிறதுக்கு இதான் பிரமாணம். இது மாதிரி ஒன்று பண்ணிட்டு வந்தது வேற எந்த இடத்துலையாவது பொட்டு வச்சுன்னு வந்தான் கிருஷ்ணன் இருக்கா பாருங்க, எங்கேயுமே கிடையாது. கருணாமிரதத்திலையோ பாக்கி இடங்களையோ அப்படி பொட்டு சந்தன பொட்டை நெத்தியில் வச்சுன்னு வந்தான்னே கிடையவே கிடையாது. பாகவதத்திலேயே கிடையாது, திலகம்தான். இங்கே மாத்திரம் இந்த ஜெயதேவ சுவாமிகள் சந்தன பொட்டுங்கிறார். யதார்த்தத்தை யதார்த்தமாக சொல்கிறார். ஏன் அப்படின்னா உட்காந்துன்னு ஒழுங்காக திலகம் இட்டுக்கிறதா இருந்தால் மூஞ்சி அலமிக்கணும், தொடச்சிக்கணும், அப்புறம் கண்ணாடி வச்சுக்கணும், குழைச்சிக்கணும், இட்டுக்கணும். இது ரொம்ப மெனக்கடும். அங்கே ராதை காத்துன்னு இருக்கிறாங்கிற அவசரத்தில் பட்டுன்னு ஒரு பொட்டட்டுன்னு போயிட்டே இருக்காராம் அவர். சலத பட்டல சலதிந்து வினிந்தக சந்தன லலாட்டம். அதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம.
राधे श्याम 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 राधे नवनीत चोराय गोरक्षिणे गोपिका वल्लभाया नारद मुनीन्द्रनुत नामधेयाय ते नारायणानन्द तीर्थ गुरवे जय मङ्गलं नित्य शुभमङ्गलम् विठल 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 पाण्डुरङ्गा विठल 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 पाण्डुरङ्गा